பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அன்னதானம் பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் பணம் தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா தம்பிங்க தான் ஒவ்வொரு இடமா போய் நின்று ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, அவங்க கையால போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்றதுக்கான தருணமே கிடைக்கல. இந்த தருணத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பல பேருக்கு பயனடையணும் அப்படிங்கறதுனால தான் வந்து ஒரு 25 பள்ளிகள் தேர்ந்தெடுத்து பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி 25 ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லாட்டி வந்து ஆதரவற்றோர் இருக்கிற பள்ளிகள் இல்லாட்டி இல்லங்களை தேர்ந்தெடுத்து பண்ணலான்னு ஒரு 25 தேர்ந்தெடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு நம்ம தம்பிக்கு கொடுத்த ஐடியா தான், அன்னை தன்னார்வலர்கள் வந்து இங்க அவ்வளவு பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கிறது இல்லை, அவங்க பாராட்டு எதிர்பார்க்கறவங்களும் கிடையாது. உண்மையாவே எனக்கு வந்து இவங்களை அழைச்சா வருவாங்களானே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா பாராட்டு எதிர்பார்க்காம வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு நம்ம என்ன தொகை கொடுத்தாலும் அது உடனே மக்களுக்கு தான் போய் சேரும்.